லபலபலபான்னு கத்திக்கிட்டு என்னைக்காச்சும் தான் அந்த டிவியில நல்ல பாட்டா போடுறான். நீங்க ரெண்டு பேரும் ஆரம்பிச்சுக்கிட்டீங்களா? என்ன மகனே, போய் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே தான் விளையாடேன்டா. லீவ் விட்டா போதும் பொட்டா பொழுதுனிக்கு அந்த டிவியில உட்காந்துக்கிறேன், இல்லைன்னா அந்த போன் எப்பலாம் சார்ஜ் காலியாகும் அப்பெல்லாம் டிவி பிடிச்சி உட்காந்துக்கிறேன். ஏன்டா இப்படி பண்ற? உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிற, தயவு செஞ்சு போய் விளையாடுற போடா. போவே மாட்டான். அவங்க எப்ப பார்த்தாலும் ஒரே விளையாட்டை தான் விளையாடுறாங்க. எனக்கு அது பிடிக்கவே பிடிக்கல. நான் டிவியை தான் பார்த்துட்டு இருப்பேன். நீ வேணா நான் பேச போங்க. நீயும் நெட்டவழி அக்காவும் அந்த மார்க்கெட்டுக்குள்ள அங்க போங்க. ஏன்டா இப்படி பண்ற? அந்த கடவுள் டப்பல 5 ரூபா வச்சிருக்கிட்ட போய் எடுத்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு அங்கேயே விளையாடிக்கிட்டுறா. கொஞ்ச நேரம் டிவி பார்க்க கூப்பிடுறா. 5 ரூபாயா? 5 ரூபாய்க்கு உங்க தாத்தா கடை வச்சிருக்காங்க, ஐஸ்கிரீம் தருவாங்க. 50 ரூபா போடு போறேன். சரிடா மகனே, ரொம்ப நன்றி. அந்த டிவி கடையில போய் பாரு, 50 ரூபா இருக்குது. எடுத்துட்டு போய் நல்லா வாங்கி சாப்பிட்டுட்டு பொறுமையா வா. ஒரு மனுஷன் நிம்மதியா வெளியே உக்காந்து ஒரு போன் பேச முடியுதா? என்ன கத்துறீங்க? மழை பெஞ்சு ஓஞ்சா மாறிக்குது. என்னத்தான் இப்படி கத்திக்கிட்டே கிடப்பீங்களோ? இப்பதான் அவன் போனா, அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்களா? போங்க, போய் அச்சாம போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கன்னா டீ குடிச்சிட்டு வாங்க. அங்க வந்துக்கிட்டு லோடன்னு பேசிக்கிட்டு. போறேன். ஒரு நாளைக்கு லீவ் விட்டா இந்த வீட்டுல அமைதியாக்குறதுக்குண்டா? அந்தான டமால்னு ஒரு சத்தம், இந்தாண்ட ஒரு சத்தம். ஊடா இது என்னது? இது போய் கடையிலயாச்சும் கொஞ்ச நேரம் உக்காந்துக்கிட்டு வாரேன். பேச்சாம உட்காந்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருந்திருக்கலாம். மரத்தடிக்கும் போகலாம், அங்கே போகலான்னு என்னை கூட்டிகிட்டு வந்து இந்த மொட்டை வயலை நிப்பாடி வச்சுருக்கேன். நான் டிவி பார்க்கலான்னு எங்கள் பையனை துரத்தி விட்டு வந்தால் ஏன் நெட்டபடி திராவடி கட்டுற நீ? ஆட எவ்வளோ நேரம் தான் அந்த டிவியே பார்த்துட்டு இருக்கிறது, கண்ணே வலி எடுத்துக்கிட்டு. சரி, அப்படி மரத்தடிக்கு போனா வச்சா என்ன, யாருன்னா 2 பேர் வருவாங்க, ஊருக்கதை அப்படி கொஞ்ச நேரம் பொருள் பேசிட்டு வரலான்னா ரொம்ப சிலுத்துக்காத. வா வா போகலாம். இதெல்லாம் ஒரு வெயிலா நம்மளுக்கு? இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள பாரு இருட்டிக்கிட்டு மழை வந்துடும். நட. ஏண்டி சீதா, நான் வரத்துக்கு முன்னாடிலேருந்து டிவியை பார்த்துட்டு உக்காந்துட்டு இருந்தியா என்ன? நான் வரக்குலேருந்து அந்த டிவி விட்டு நீயும் 1.5 மாவனும் 2 பேரும் உட்காந்து அப்படி பார்த்துட்டு இருந்தீங்களே. சோறு கறி ஆக்குனியா எப்படி? இல்லை லீவ் விட்டாங்கன்னு சமைக்கிறதுக்கு லீவ் விட்டியா? அட போம்மா, நீ வேற. 6 மணிக்கே கறி கடைக்கு போய் நேரமாக கறி எடுத்துகிட்டு வந்து வச்சு வெட்டி வச்சுவிட்டு கறி ஆக்கலையான்னு உயிரை வாங்கி செஞ்சு கொடுத்துட்டு 8 மணிக்கெலாம் தின்னுபிட்டு தான் உக்காந்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் பொழுது போலியான்னுட்டு கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலான்னு உக்காந்துட்டு இருக்கிறப்ப தான் நீ வந்த. இன்னைக்கெல்லாம் நேரமாக செஞ்சுவிட்டோம் பார்த்துக்க. ஓஹோ அப்படியா? நல்லா தெம்ப தின்னுபிட்டு தான் ஆத்தாளுமாவனும் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா? நல்லா கட்டுப்பிடிக்க பிரியாணியா இல்லை வெறும் குழம்பு மட்டும் வஞ்சாயா? அப்படி இப்போ தீபாவளிக்கு தான் பிரியாணி செஞ்சான். அதையே தின்னு போர் அடிச்சு போச்சு. அதனால வெறும் குழம்பு அப்படியே கிரேவியாக பண்ணி விட்டுட்டேன். 2 பேர்த்துக்கும் 11 மணி ஆகி போச்சுன்னா அந்த மரத்தடியில் உக்காரலன்னா தூக்கம் வராது. எப்போ பாரு எப்படி தான் அந்த 11 மணி ஆனால் கரெக்டாக வந்து அந்த மரத்தடியில் இடம் பிடிச்சிக்கிறீங்க. அப்படி கதை பேசணும், இல்லைன்னா மண்டையே உங்களுக்கு வெடிச்சு போயிட மாட்டேங்குது. ஆமாக்கா, ஒரு நாளைக்கு நாங்கள் சோறு கறி திங்காமல் கூட இருந்துவிடுவோம். இந்த மரத்தடியில் வந்து உக்காந்துக்கிட்டு நான் பேசுறதை மட்டும் நிறுத்தவே மாட்டோம். அப்படி பேசலன்னு வச்சுக்கிடுங்க, எங்களுக்கு தலைவலியாக வந்துடும். அட நம்மளுக்கு மட்டும் இல்லை சீதா, அக்காவுக்கும் அப்படித்தான். பாத்தியா, டான்னு டெய்லியுமே வந்துருவாங்க, ஆனால் நம்மள தான் சொல்லுவாங்க. ஆமாங்கடி, எம்புட்டு நேரம் தான் வீட்லயே இருக்கிறது. மாடு சோறு சாறுன்னுக்கிட்டு கொஞ்சம் நேரம் இப்படி பொழுது போக்குறதுக்கு இப்படி நாயும் பேசினா தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. அப்புறம்க்கா, இந்த வருஷமும் தீபாவளிக்கு சீட்டு போடுற மாதிரி ஐடியா உண்டா? பலகார சீட்டு, தீபாவளிக்கு இந்த அரிசி சீட்டு இதெல்லாம் போடுறீங்களா? இல்லை போன வாட்டியாட்டம் எப்படி என்ன? ஆமாம், சீட்டு போடணும். போன வாட்டி போட்ட அந்த மாலை அந்த வாட்டி நிறுத்திட்டேன்னு சொன்னா, அதாச்சும் போட்டால் அது தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்க, நானும் போடுறேன். ஏக்கா, அங்கேயும் இங்கேயும் சீட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு பேசாமல் நம்ம 3 பேருமே பார்ட்னர் ஆகிக்கிட்டு மற்றவங்கெல்லாம் சேர்த்து ஒரு சீட்டு கம்பெனி ஆரம்பித்தா என்ன? தானே, இதுவும் நல்ல யோசனையாக தான் இருக்குது. நாமளும் சும்மா தானே இருக்கிறோம். நாமளும் எதனா ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமே. போடலாம். அதை பற்றி நம்மளுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு அதை பற்றி எதனா விவரம் தெரிஞ்சதுன்னா 2 பேரும் போடுங்க. எம்பிட்டு காசு என்னன்னு சொல்லுங்கள், நானும் தாரேன். ஆனால் அதை பற்றிலாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. எங்கே போகிறது வரதெல்லாம் நீங்களே கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துக்காங்க. காசு மட்டும் தாரேன் நான். ஆமாக்கா, அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. விடுங்க, இந்த வருஷத்துலேருந்து நாமளே சீட்டு போடுறோம், நாமளே நடத்துகிறோம். ஹலோ, சொல்லுங்க, யார் பேசுறது? எம்மா, கொரியர் பேசுறம்மா. டெலிவரி போட்டிருக்கீங்க, வந்திருக்குது. எங்கம்மா இருக்கீங்க? சரிண்ணே, அந்த தெருமுக்குள்ளேயே இருங்க, இந்தா வந்துடுறேன். சரி, நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருக்கிறீங்களா இல்லை வாரீங்களா எப்படி? நான் டெலிவரி ஒன்று போட்டிருந்தேன், வந்துருச்சா? நான் போய் வாங்கணும். நான் நெட்டவழி போட்டுக்கிறேன். அது ஒன்றும் இல்லை சீதா, இந்த ஒரே ஜீன்ஸ் பேண்டையே போட்டுட்டு கிடக்குறேன்னா, அதான் இன்னொரு ஜீன்ஸ் பேண்ட் ஒன்று ஆர்டர் பண்ணேன், அதான் வந்துட்டு தான் போய் வாங்கணும். சரி, நானும் வாரேன். வந்து ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு. எவ்வளோ நேரம் இங்கே இருக்கிறது? சரிக்கா, அப்போ நீங்களும் வாங்க போகலாம்.